இந்த நாளும் கூட கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக திரும்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ரோமன்ஸ் 15:33 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. The God of peace be with you all. Amen. Hallelujah. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்திலே ஆண்டவர் சமாதானத்தின் தேவனாக நம் அனைவரோடு கூட இருக்க விரும்புகிறார். Hallelujah. சமாதானத்தின் தேவன் நம் அனைவரோடும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே வாழ்த்து சொல்லி அங்கே அந்த காரியத்தை சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த ரோமர் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் என்று சொல்லி பல விதத்திலே அவர் சொல்கிறார். நீங்கள் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது 6ஆம் வசனத்திலே அவர் ஆறுதலை அளிக்கிற தேவன், காட் ஆஃப் கம்ஃபர்ட் என்று சொல்கிறார். ஆறுதலை அளிக்கிற தேவன் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். 6ஆம் வசனத்திலே 13ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நம்பிக்கையின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையின் தேவன், காட் ஆஃப் ஹோப் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் காட் ஆஃப் கம்ஃபர்ட், அவர் ஆறுதல் அளிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, அவர் நம்பிக்கையின் தேவன், நம்பிக்கை அளிக்கிற தேவன். ஹல்லேலூயா. He is a God of hope என்று சொல்லி பவுல் அங்கே சொல்கிறார். கடைசியா முடிக்கும் பொழுது அவர் நம்முடைய தேவனுக்கு இன்னொரு காரியத்தை சொல்கிறார். பேரை சொல்லி அவர் சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. அவர் ஆறுதல் அளிக்கிற தேவன், அவர் நம்பிக்கையின் தேவன், அவர் சமாதானத்தின் தேவன், God of comfort, God of hope, God of peace என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. சமாதானத்தை விரும்புகிறவர், சமாதானத்தை அருளுகிறவர், சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருக்கு பல பெயர்கள், இந்த சமாதானத்தை ஒட்டின அநேக பெயர்கள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க வேதத்திலே வாசித்தீங்கன்னா ஏசாயா 9:6 வாசிக்கிறோம். அவருடைய பெயர் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. அவருடைய பேர் என்ன? சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 7:2 வாசித்தீங்கன்னா ஹீப்ரூ 7:2 அங்கே கிங் ஆஃப் பீஸ் போட்டிருக்குது. சமாதான பிரபு மாத்திரமல்ல, சமாதானத்தின் ராஜா, சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். பாருங்க, சமாதானத்தின் ராஜா. அங்கே சமாதான பிரபுன்னு வாசித்தோம், இங்க என்ன போட்டிருக்கு? சமாதானத்தின் ராஜா என்று போடப்பட்டிருக்கிறது. மீகா 5:5 நீங்க வாசித்தீங்கன்னா, மீகா 5:5 அவர் சமாதான காரணர், சமாதானத்துக்கெல்லாம் காரணர் நம்முடைய ஆண்டவர் தான். He is the source of our peace. He is our peace. அவரே நமக்கு சமாதானமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிதியோனுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ் 6:24 ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், வெளிப்படுத்துகிறார், யெகோவா ஷாலோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், the Lord is peace. ஆண்டவர் சமாதானம் தருகிறவர், அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் அவர் பல விதங்களிலே சமாதானத்துக்கு அடுத்த காரியங்களை நமக்கு வெளிப்படுகிற நம்ம பார்க்கிறோம். சமாதான பிரபுவாக, சமாதானத்தின் ராஜாவாக, சமாதான காரணராக, சமாதானத்தின் தேவனாக அவர் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சரி, இன்றைக்கும் இந்த சமாதானத்தின் தேவன், the God of peace or the Lord of peace என்கிற அந்த வார்த்தை இந்த புதிய ஏற்பாட்டிலே பல முறை வருகிறது. புதிய ஏற்பாட்டிலே ஒரு 5 இடங்களிலே இந்த சமாதானத்தின் தேவன் என்கிற காரியம் நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களிலே எழுதுகிறார். இந்த சமாதானத்தின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? What does God of peace do in our lives? இந்த மாதத்திலே ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மோடு இருக்கிற அந்த சமாதானத்தின் தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி சில காரியத்தை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த நிருபங்களிலே அங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதின நிருபங்களிலே சில காரியங்களை பார்ப்போம். முதலாவதாக வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 Thessalonians chapter 5 verse number 23. இங்கே நான் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக.
உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. பாருங்க, மே God, the God of peace himself sanctify you completely through and through என்று சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சமாதானத்தின் தேவன் நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். இந்த மாதத்தில் ஹல்லேலூயா, இன்னும் பரிசுத்தமாக்க விரும்புகிறார், முற்றிலும் பரிசுத்தமாக்க விரும்புகிறார். ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிற தேவன். ஏன் இந்த இடத்துல சமாதானத்தின் தேவன் பரிசுத்தமாக்குவாராக என்று போடப்பட்டிருக்கிறது? என் தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்துவாராக என்று சொல்ல சமாதானத்தின் தேவன் தாமே என்று அங்கே பவுல் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, பரிசுத்தத்துக்கும் சமாதானத்துக்கும் ஒரு உறவு இருக்கிறது. There is a relationship between holiness and peace. As we grow in holiness, we will experience God's peace more fully. இந்த பரிசுத்தத்திலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் இந்த சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக அனுபவிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாம தேவ சமாதானத்தை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது. ஆகவே இந்த சமாதானத்தின் தேவன் என்ன செய்கிறார்? முதலாவது நம்ம வாழ்க்கையிலே அவர் பரிசுத்தப்படுத்துகிறார் நம்மை. ஹல்லேலூயா, பரிசுத்தப்படுத்துகிறார். He sanctifies us. ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். பாருங்க, இந்த பீஸ் என்கிற வார்த்தை ஹீப்ரு கான்செப்ட்ல ஷாலோம், கிரீக்ல பார்த்தீங்கன்னா ஐரீன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அங்கே ஷாலோம் என்கிற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. இந்த ஹீப்ரு கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு தி டோட்டல் வெல்பீயிங். டோட்டல் வெல்பீயிங், முழுமையான ஒரு ஆரோக்கியம், முழுமையான ஒரு சுகத்தை குறிக்கிறது தான் அந்த ஷாலோம் பீஸ் என்கிற வார்த்தை. முழுமையாக ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே ஒரு ஆரோக்கியம். சரீரத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய ஆவியிலே ஆரோக்கியம், ஆத்மாவிலே ஆரோக்கியம். ஆகவேதான் 3 யோவான் 2 வாசிக்கிறோம், ஆத்மா வாழ்கிறது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த முழுமையான பாடி, சோல் அண்ட் ஸ்பிரிட், இந்த 3 ஆரோக்கியமாக பரிசுத்தமாக இருக்கணும். தேவனுக்கு உகந்த விதத்தில் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை அது அனுபவிக்கிறதா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உண்மையான சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற முடியும். ஹல்லேலூயா. நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2 இடத்துல இப்படி போட்டிருக்குது. ஏசாயா 48:22 ஏசாயா 57:21 வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்குது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்கனுக்கு என்ன இல்லையா? the wicked, there is no peace for the wicked. சமாதான துன்மார்க்கமா இருந்தனா, அசுத்தம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா சமாதானம் பெறுமா? ஆகவேதான் அந்த சமாதான கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்ம வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஒருவேளை இந்த 40 நாள் உபவாச ஜெபத்தில் நாம் அதிகமாக ஆண்டவரிடத்தில் பரிசுத்தமாக்க கேட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வருகை மட்டும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வருகை நாளிலே, வருகையிலே நம்முடைய ஆத்மா, ஆவி, சரீரம் எல்லாம் குற்றமற்றதாக அது என்ன செய்யணுமா? காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். காக்கப்பட வேண்டும். அப்போ சமாதானத்தின் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஆகவே இந்த மாதத்திலே allow the God of peace, ஆண்டவர் இந்த சமாதானத்தின் தேவன் நம்மை பரிசுத்தமாக்கும்படி allow him to sanctify us. நம்மை பரிசுத்தப்படுத்த இடம் கொடுப்போம், அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக சமாதானத்தின் தேவன் என்ன செய்கிறார்? நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். பாருங்க, நம்ம பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 7:1 சொல்கிறது, நாம் பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு வருகிற நாள் முதற்கொண்டு வரைக்கும் என்ன பண்ணணும்? நம்ம பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கணும். there is no limit. அதுக்கு இவ்வளவுதான், சரி நான் பரிசுத்தம் அடைஞ்சிட்டோம்ப்பா அப்படின்னு கிடையாது. progressive sanctification, நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்திலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவேதான் வெளிப்படுத்தல் 22 வாசிக்கிறோம், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். he who is holy let him holy still என்று சொல்லப்பட்டிருக்கிறது. let him be holy still, இன்னும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இன்னும் பரிசுத்தம். எத்தனை பேர் இன்னும் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்தமாக ஆக ஆக இந்த தேவ சமாதானத்தை நம்ம இன்னும் அதிகமாக அனுபவிக்க முடியும். we can experience the peace of God in our life. இன்னும் அதிகமாக நாம் அனுபவிக்க முடியும். என்று சொன்னால் there is a relationship between holiness and peace. பரிசுத்தத்துக்கும் சமாதானத்துக்கும் அங்கே உறவு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, முதலாவதாக இந்த தேவன் பரிசுத்தமாக்குகிறார்.
அவருக்கு நாம் இடமளிக்க வேண்டும், அவருக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அவர் நம்மை முற்றிலுமாக இன்னும் அதிகமாக பரிசுத்தமாக்குவதற்கு நாம் இடமளிக்க வேண்டும். நீங்கள் லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய பெயர்கள் ஒன்றே நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. I am the Lord that makes you holy. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நீங்கள் லேவியராகமம் 20, 21, 22 இந்த 3 அதிகாரத்திலே வாசித்தீங்கன்னா பல முறை வருகிறது. 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 15ஆம் வசனம், 23ஆம் வசனம், 22ஆம் அதிகாரத்திலும் 9, 16, 32 இந்த எல்லா வசனத்திலையும் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் மறுபடியும் சொல்ற காரியம் என்ன? நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். யெகோவா மெக்காதேஷ் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. Without his help our efforts to live holy will be of no use. அவருடைய உதவி இல்லாதபடிக்கு நம்முடைய பரிசுத்தமாகுதலுடைய முயற்சி எல்லாம் வீணாயிரும். அதான் ஆண்டவரே சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை பரிசுத்தமாக்குவாராக. ஹல்லேலூயா. அவரே உங்களை பரிசுத்தமாக்கட்டும். அவருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா போதும். ஹல்லேலூயா. அவருக்கு இடம் அளிச்சீங்கன்னா போதும், உங்களை ஆண்டவர் சுத்திகரிப்பார். ஹல்லேலூயா. உங்க ஆவியை சுத்திகரிப்பார், ஆத்மாவை சுத்திகரிப்பார், சரீரத்தின் அசுத்தங்கள் எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற தேவனாக இருக்கிறார். சரி, நம்பர் 1. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த சமாதானத்தின் தேவன் the Lord of peace என்று சொல்லி 2 தெசலோனிக்கேயர் நீங்க எடுத்தீங்கன்னா 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2 Thessalonians chapter 3 verse number 16. அங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க, சமாதானத்தின் கர்த்தர் தாமே, the Lord of peace himself. இங்கே himself, அவரே என்ன செய்வானா, எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. அங்க சமாதானத்தின் தேவன் பரிசுத்தமாக்குவாராங்க பார்த்தோம். இங்கே என்ன போட்டிருக்கு, சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை தந்தருளுவாராக அப்படின்னு முடிக்கல, எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு தந்தருளுவாராக. The Lord of peace will give you peace always and in every way. Always and in every way. எப்பொழுதும் எல்லா விதத்திலும் சமாதானம். பாருங்க, இந்த இடத்துல ஏன் இந்த காரியத்தை பவுல் சொல்கிறார்? 1 தெசலோனிக்கேயர் நீங்க பார்த்தீங்கன்னா பரிசுத்தத்தை குறித்து அதிகமாக நம்ம பார்க்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரத்தில் தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார், அசுத்தத்துக்கு அல்ல என்று சொல்லி எப்படிலாம் பரிசுத்தமாக இருக்கணும்னு பல காரியங்களை சொல்றாரு. இயேசுடைய வருகையை குறித்தெல்லாம் சொல்றாரு. இந்த 2 தெசலோனிக்கேயருக்கு வரும்பொழுது இந்த தெசலோனிக்கேயர் நிருபத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது முதல் அதிகாரத்திலே வாசிப்பீங்கன்னா அங்கே இந்த சபை உபத்திரவத்துக்குள்ளாக போய் கொண்டிருந்தது. பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள். பாருங்க 3ஆம் வசனத்தில் பாருங்க, 1:3 அங்கே போடப்பட்டிருக்கிறது. இல்லை 1:4 பாருங்க, 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் அப்படின்னு போட்டிருக்கு. பாருங்க, துன்பம், உபத்திரவம். 6ஆம் வசனத்தை பாருங்க, 6ஆம் வசனத்தில் உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு, பாருங்க, உபத்திரவப்படுகிற உங்களுக்கு tribulations, troubles, trials, hardships, இதுக்குள்ளாக சபை போயிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் தான், அது மாத்திரமல்ல, 1ஆம் அதிகாரம் ஃபுல்லா உபத்திரவத்தை குறித்து சொல்றாரு. 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே ஃபால்ஸ் டீச்சிங்ஸ், துருபதேசங்கள், பயங்கரமான காரியங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வருகையை குறித்த தவறான காரியங்கள் எல்லாம் போதிக்கப்பட்ட நிலைமை. 3ஆம் அதிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற சபை விசுவாசிகள், ஒழுங்கற்று திரிகிற மக்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். உங்களுக்குள்ளே அநேகர் ஒழுங்கற்று இருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். இப்படிப்பட்ட உபத்திரவம், துருபதேசம், இப்படிப்பட்ட ஒரே குழப்பமான நேரங்கள், ஸ்ட்ரெஸ், அழுத்தமான நேரங்களிலே இருக்கிற இந்த நாட்கள் அந்த மக்களுக்கு தான் சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவாராக. ஹல்லேலூயா. சமாதானத்தை தருவாராக. இந்த நிருபத்தை ஆரம்பிக்கும் போதும் பாருங்க, 2ஆம் வசனத்தில் 1:2 உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று தான் ஆரம்பிக்கிறார். அங்கே முடிக்கும் பொழுதும் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. The church was battling persecution, false teaching and unruly believers. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த சபைக்கு, பயங்கரமான போராட்டத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கு பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவாராக. உள்ளத்திலே ஒரு சமாதானம். பாருங்க, கொந்தளிப்பின் மத்தியிலே வருகிற சமாதானம். இது என்ன சமாதானம்?
கொந்தளிப்பின் மத்தியிலே, கொந்தளிப்பு, அலை கொந்தளிக்கிறது எங்க பார்த்தாலும். உள்ளேயும் கொந்தளிப்பு, வெளியிருந்தும் பிரச்சனை, உள்ளேயும் அங்கே பிரச்சனை, வெளியிருந்தும் பிரச்சனை. உபத்திரவப்படுத்துகிற மக்கள் வெளியிருந்து பிரச்சனை கொடுக்குறாங்க, உள்ள இருந்து என்னது தவறான உபதேசங்கள் உள்ள இருந்து வருது, உள்ள ஒழுங்கற்ற விசுவாசிகள். இப்படி இருக்கிற இடத்துல நமக்கு என்ன தேவை? ஆண்டவரே ஒரு சமாதானம், இது எப்படி வேணும்? கொந்தளிப்பின் மத்தியிலே வருகிற சமாதானம், உபத்திரவத்தின் ஊடே செல்ல இருக்கும் பொழுது ஒரு சமாதானம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக நடத்துவார், கர்த்தர் அற்புதங்களை செய்வார், சூழ்நிலைகளை மாற்றுவார், கொந்தளிப்பை அமர்த்துவார். The Lord will bring calmness. ஆண்டவர் ஒரு அமைதலை கொண்டு வருவார். calm in the midst of storm. புயலின் மத்தியிலே ஒரு அமைதி. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் தாமே. ஹல்லேலூயா. அவ்வளோ பிரச்சனைகளை டீல் பண்ணிட்டு சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களுக்கு எப்பொழுதும், ஆல்வேஸ், நாட் மோஸ்ட் ஆஃப் த டைம். அதிகமான நேரம் சமாதானம் தருவார், கொஞ்ச நேரம் குழப்பத்தெல்லாம் இருப்பீங்க, அப்படி இல்லை, எப்பொழுதுமே உங்களுக்கு சமாதானத்தை தருவாராக. ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ளே இருந்தும் வெளியே இருந்தும் போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வரலாம், அதன் மத்தியில் இந்த சமாதானத்தின் தேவன் நமக்கு சமாதானத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. The God of peace, the Lord of peace, the Lord of peace will sanctify you. The Lord of peace will give you peace in every way and always என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இருதயத்தில் நமக்கு சமாதானம் தேவை. நீங்கள் பைபிளில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த வசனத்தை வாசித்துக்க, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவர் இருதயத்திலே சமாதானத்தை தருகிறார். கொலோசியர் 3:15 வாசிக்கிறோம். அவர் நம்முடைய இல்லத்திலே, கூடாரத்திலே சமாதானத்தை தருகிறார். யோபு 5:24 வாசிக்கிறோம். அவர் நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக, within our boundaries, சங்கீதம் 147:14, Psalm 147:14, peace within our boundaries, peace in our tent. மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 9:31 வாசிக்கும் பொழுது சபைகளிலே சமாதானம், சபைகள் சமாதானம் பெற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்தை தருகிறார் நம்முடைய ஆண்டவர், சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய உள்ளத்திலே, இல்லத்திலே ஒரு அமைதி ஆண்டவர் தருகிறார். கொந்தளிப்பை அவர் அமர்த்துகிற தேவனாக. ஹல்லேலூயா. உபத்திரவங்கள் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தையும் அமைதியும் தருகிறார். அப்போ மூணாவதாக, இந்த சமாதானத்தின் தேவன் என்கிற வார்த்தை, அந்த இது எபிரேயர் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, 20-21, chapter 13 Hebrews verses 20 and 21, ரெண்டு காரியத்தை இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கே போட்டிருக்கு பாருங்க, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளின் பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை, நம்முடைய இயேசுவை, பெரிய மெய்ப்பரான இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். அந்த சமாதானத்தை என்ன பண்ணாரா? மரித்தோரிலிருந்து இயேசுவை ஏறி பண்ண வந்த தேவன். அப்போ ஒரு பக்கம் என்ன பண்றது? அந்த தேவன் யார்? சமாதானத்தின் தேவன் யாரு? மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். அவர் என்ன செய்யறார்? அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர் ஆக்குவாராக. அப்போ முன்னுக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, பின்னுக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சமாதானத்தின் தேவன் என்ன செஞ்சாரா? மரித்தோரிலிருந்து இயேசுவை உயிரோடு எழுப்பினார். இரண்டாவதாக, அவர் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்ம எல்லா விதத்திலும் நம்ம எக்யூப் பண்றாராம். இங்கிலீஷ்ல அப்படிதான் போட்டிருக்கு. He equips us with everything good for doing his will அப்படின்னு போட்டிருக்கு. அவருடைய சித்தத்தை செய்வதற்கு, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நமக்கு தராராம். ஹல்லேலூயா. அது தரலாட்டு நம்மளால அவருடைய சித்தத்தை செய்ய முடியாது. அவன் பாருங்க, ரெண்டு காரியத்தை நமக்கு பார்க்கிறோம். ஒன்று, மரித்தோலிருந்து எழுப்புகிற சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. இந்த தேவன் செத்து போன காரியங்கள், நம்பிக்கை இழந்து போன காரியங்கள், இதிலிருந்து ஆண்டவர் நம்மை மறுபடி உயிர்ப்பிக்கிறார். முடிந்தது என்று சொல்லுகிற நிலைமையை மாற்றி ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் நினைத்தார்கள் முடிந்தது என்று சொல்லி. நீங்கள் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்து வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம் சொல்கிறது, அவரை குறித்து எழுதியிருக்கிற யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். என்ன சொல்லுங்க? மரத்திலிருந்து இறக்கி, சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். முடிஞ்சியா? பிசாசு நினைச்சா முடிஞ்சு, கல்லறையில் வச்சாச்சு அப்படின்னு சொல்லி.
they took him down from the cross and laid him in the tomb, in a tomb. The devil thought it was finished. That's all. ஆனா அடுத்தது போட்டுருக்கு பாருங்க, தேவனோ, ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், but God, but God, தேவனோ. இதுதான் அங்கே எபிரேயர்ல வாசிக்கிறோம், சமாதானத்தின் தேவனோ. என்ன தேவனோ? இந்த சமாதானத்தின் தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது இந்த உலகம் நம்ம வாழ்க்கையிலே முடிந்தது என்று சொல்லலாம். ஆனால் பட் காட், எல்லாம் சொல்லுங்க, பட் காட். ஹல்லேலூயா. தேவனோ மறுபடியும் எழுப்பக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது, மறுபடியும் புதுப்பிக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது, மறுபடியும் ஒரு புதிய ஆரம்பத்தை தருவதற்குரிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. You know, the God of peace can give you new beginnings. He will revive. ஆண்டவர் மறுபடியும் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். எது உலகம் முடிந்தது என்று சொல்கிறதோ, கல்லறையில் வைத்தார்கள். நம்ம கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கல்லறையில் வச்சாச்சியா, முடிஞ்சு. நேற்று ஒரு சினிமா நடிகரை என்ன பண்ணாங்க, கல்லறையில் வச்சுட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் நிறைய பேர் கல்லறையில் வச்சா ஃபினிஷ்ட், அவ்வளோ முடிஞ்சு பாருங்க. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்குது, இந்த சமாதானத்தின் தேவன் முடிந்தது என்று புள்ளி வைக்கிறது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய காரியங்கள் இன்றைக்கு உலகத்தின் பார்வையில் முடிந்தது போல தெரியலாம். ஆனால் கர்த்தர் எழுப்பக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு எல்லை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றார், ஒருவேளை இந்த 10 மாதங்களில் அநேக காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஐயோ இப்படி ஆயிடுச்சே, முடிந்ததோ என்கிற ஒரு காரியத்தில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மறுபடியும் நமக்கு அற்புதங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் வாசிக்கிறேன், எபிரேயர் பாருங்க, எபிரேயரில் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தோழுந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன், மரித்தோழுந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவர் அதை புதுப்பித்து தருவார், ஆசீர்வதித்து தருவார் என்று நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதே வசனத்தில் அப்போ ஒரு பகுதி என்ன போட்டிருக்குது, மரித்தோழுந்து ஏறி வர பண்ண சமாதானத்தின் தேவன். 21 நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தேவன் இன்னும் தொடர்ந்து வருது, இன்னும் தொடர்ந்து என்ன செய்யுதுன்னா, இந்த தேவன் இயேசுவை மரித்தோழுந்து எழுப்பினது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறார், அவர் நீங்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன், he will equip you with everything good. என்னெல்லாம் நன்மையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டுமோ அதெல்லாம் கொடுத்து அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறார். இங்கிலீஷ் தமிழ்ல எப்படி போட்டிருக்குன்னா, சீர் பொருந்த பண்ணுவாராக, சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா சீர் பொருந்த அதுக்கு என்ன அர்த்தம், எக்யூப் பண்றார், உங்களுக்கு தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறார், உங்களை ஆயத்தம் உள்ளவர்களாக மாற்றுகிறார். தேவ சித்தம் செய்வதற்கு சிஸ்டர் ரெடி, தேவ சித்தம் செய்யறதுக்கு பிரதர் ரெடி, அதற்கான எல்லா காரியத்தையும் எக்யூப் ஆயிருச்சு. என்னது, I am already equipped with everything that is good in order to fulfill, accomplish, do God's will. ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு பாருங்க, இந்த சமாதானத்தின் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அவரே பற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், அவரே பற்றிக்கொள்ள. ஆண்டவரே, என்னுடைய சொந்த பலத்தில் உம்முடைய சித்தத்தை என்னால் செய்ய முடியாதப்பா. ஆண்டவரே, என்னுடைய சொந்த முயற்சியில் முடியாது, நான் உம்மை சார்ந்து கொள்கிறேன். ஆண்டவரே, equip me with everything good, everything that is good, so that I can fulfill your will in my life. என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற முடியும் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையில அவர் தமக்கு முன்பாக பிரியமானதை அவர் நம்ம நடப்பித்து இதெல்லாம் செய்கிறாராம். பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். ஆண்டவர் சீர்பொருந்தினவர்களாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அன்றைய நேரத்தில் நம்ம தடுமாறுகிறோம், தேவ சித்தத்தை என்னால் செய்ய முடியுமா, தேவ சித்தத்தை என்னால் நிறைவேற்ற முடியுமா, தேவ சித்தத்திலிருந்து வழி தப்பி போயிடுவனோ அப்படிங்கிற பல கேள்விகள் நம்ம வாழ்க்கையில் எழும்போம். ஆனால் பைபிள் சொல்லுது, இந்த சமாதானத்தின் தேவன் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. He will help you, he will help you, he will assist you. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பவுலுக்கு ஆண்டவர் உதவி செய்தார், இயேசுவுக்கு ஆண்டவர் உதவி செய்தார், உங்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்வார், எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே கேளுங்க, ஆண்டவரே, equip me with everything good for doing your will. ஹல்லேலூயா. சரி, அப்போ முதலாவதாக சமாதானத்தின் தேவன் என்ன செய்கிறாரு, பரிசுத்தமாக்குகிறார். இரண்டாவதாக சமாதானத்தின் தேவன் எல்லா விதத்திலும் எப்பொழுதும் உபத்திரவத்தின் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, கொந்தளிப்பின் மத்தியிலே நமக்கு சமாதானத்தை தருகிறார். மூன்றாவதாக, இந்த சமாதானத்தின் தேவன்
உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். தேவ சித்தத்தை செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாலாவதாக ரோமர் 16:20 வாசித்தீங்கன்னா, ரோமர் 16:20 அங்கே இந்த சமாதானத்தின் தேவன் என்ன செய்கிறார்னு போட்டு பாருங்க. 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார். ஒரு அல்ல சொல்ல பார்க்கலாம். சமாதானத்தின் தேவன், the God of peace will soon crush Satan underneath your feet, under your feet. இந்த சாத்தானை, உங்களுக்கு விரோதமாக போராடுகிற சாத்தானை அவர் உங்க காலின் கீழேயே அவர் நசுக்கி போடுவார். அல்லேலூயா. பாருங்க, அப்ப இது என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த சமாதானத்தின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில சத்ருவின் மேல் ஜெயத்தை தருகிறார். சத்ருவின் மேல் ஜெயத்தை தருகிறார். He gives us victory over the devil, Satan என்று பார்க்கிறோம். பாருங்க, சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார். சத்துருடைய வல்லமைகளை மேற்கொள்ள நமக்கு உதவி செய்கிறார். சங்கீதம் 91:13 சொல்கிறது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பால சிங்கத்தை, வலு சர்ப்பத்தை பாருங்க. லூக்கா 10:19 வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்கிறது. லூக்கா 10:19 சர்ப்பங்களின் தேள்களையும் பாருங்க மிதிக்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மிதிக்க. ஆண்டவர் நம்மை மிதிப்பதற்கு நம்மை பலப்படுத்துகிறார், துரத்துவதற்கு நம்மை பலப்படுத்துகிறார். பாருங்க, இந்த நசுக்கப்படுகிற அனுபவம். சிலுவையில இயேசு சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டார். அல்லேலூயா. ஆதியாகமம் 3:15 சொல்கிறது. ஆதியாகமம் 3:15 என்ன சொல்கிறது? அவர் உன் தலையை நசுக்குவார். சாத்தானை பார்த்து, சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் அங்க சொல்றவர். அவர் இயேசு மேசியா, the Messiah will crush your head. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு டிசிசிவ் விக்டரி எடுத்துட்டார். சிலுவையிலே ஆண்டவர் என்ன பண்ண? சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கொலோசியர் 2:15 அதான் வாசிக்கிறோம். கொலோசியன்ஸ் 2:15 he triumphed over Satan. triumphed. ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஒரு ஸ்பெக்டாகுலர் விக்டரி, டிசிசிவ் விக்டரி. அங்கே ஒரு வெற்றி ஆண்டவர் அடைத்தார். Satan has been decisively defeated in the death and resurrection of Jesus. அப்போ இயேசு என்ன பண்ணிட்டாரு? தலைய நசுக்கிட்டார். அது ஒரு பகுதி. ரெண்டாவது, இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்காரு? இந்த தலையாகி இயேசு சரீரமாகிய சபையை கொண்டு, யாரு தலை? இயேசு. நம்மள யாரு? சரீரம். அவருடைய யார் சரீரம்? அவருடைய சரீரம். ஆனா சபை நம்ம தான். அப்படிதானே? அவர் என்ன செய்யறாரு? அவரே என்ன பண்ண? நசுக்கிறாரா? சபையை கொண்டு நசுக்கிறார். அல்லேலூயா. உங்களை என்னையை கொண்டு என்ன பண்றாரு? ஆண்டவர் நசுக்குகிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்திலே உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது, சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்திருக்கும் பொழுது, சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்தவர்களாக இருக்கும் பொழுது, தலையாகிய கிறிஸ்து சரீரமாகிய சபையை கொண்டு பிசாசின் வல்லமைகளை ஆண்டவர் முறியடிக்கிறார். அல்லேலூயா. சபையை கொண்டு ஆண்டவர் இன்றைக்கு வெற்றி சிறந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சபை மூலமாக, திருச்சபை மக்கள் மூலமாக, தேவ பிள்ளைகள் மூலமாக, பரிசுத்தவான்கள் மூலமாக உங்களையும் என்னையும் கொண்டு சத்துருடைய வல்லமைகளை முறியடித்து போட்டு கொண்டிருக்கிறார். பாருங்க, இந்த சாத்தான் மேலே ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருகிறார். அல்லேலூயா. என்னுடைய சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. சபை வெற்றி சிறக்கும், நீங்களும் நானும் வெற்றி சிறக்கிறவர்கள். அப்போ சிலுவையிலே ஒரு வெற்றி, நசுக்கப்பட்டான், அவனுடைய தலை நசுக்கப்பட்டது. இப்பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களை என்னையே வைத்து அங்க என்ன பண்றது பாருங்க, உங்கள் கால்களின் கீழ் போட்டிருக்கு. அப்போ உங்க கால் அவர் நசுக்கிறாரு, உங்க காலை வச்சு அவர் நசுக்கிறாரா? ஏன்னா தலையாகி இயேசு தான் கமாண்ட் கொடுக்கிறார். அவன் பாருங்க, நசுக்கி போடுவார் என்று போட்டிருக்கிறது. கடைசியில் a day will come when he will be finally vanquished and thrown into the lake of fire. முழுமையாக அவன் அக்கினி கடலில் தள்ளப்படுவான். இந்த சாத்தான் மேலே ஜெயம். சமாதானத்தின் தேவன் சாத்தான் மேலே உங்களுக்கு வெற்றி தருவார். ஒரு லட்சம் பார்க்கலாம். ஆண்டவர் சாத்தான் மேலே வெற்றி, சாத்தானுடைய வல்லமைகளை முறியடிக்கிற கிருபைகளை ஆண்டவர் தருவார். சர்ப்பங்களின் தேள்களை மிதிப்பதற்கு ஆண்டவர்களை பலப்படுத்துவார் அந்த சமாதானத்தின் தேவன். அப்போ 4 காரியாச்சா? என்னலாம் சொல்லுங்க? பரிசுத்தமாக்குறாரு, சமாதானத்தை தராரு, உயிர்ப்பித்து தேவ சித்தத்தை செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார், சத்ருவின் மேல் ஜெயத்தை தருகிறார். கடைசியாக
3 இடத்துல என்ன இருக்குன்னா, அந்த சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே வாசித்த வசனம் பாருங்க, ரோமர் 16:33 நீங்க வாசித்தீங்கன்னா, the God of peace will be with you. உங்களோடு இருப்பாராம். ஹல்லேலூயா. எதுக்கு? இந்த 4 காரியத்தையும் எதுக்கு சொன்ன பாருங்க, இது எல்லாவற்றையும் அக்கம்ப்ளிஷ் பண்ணுவதற்காக, உங்களில் அக்கம்ப்ளிஷ் பண்ணுவதற்காக, உங்கள் மூலமாக அக்கம்ப்ளிஷ் பண்ணுவதற்காக, நிறைவேற்றுவதற்காக உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 13:11 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 13:11 அங்கே நான் வாசிக்கும் பொழுது, சமாதானத்துக்கு காரணராகிய தேவன் உங்களோடு இருப்பாரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 4:9 சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. This God of peace will be with you. ஹல்லேலூயா. God of peace will be with you. பல இடங்களிலே, 3 இடங்களிலே புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். உங்களோடு இருப்பார். உங்களோடு இருந்து என்ன செய்வார்? உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களோடு இருந்து என்ன செய்வார்? அவர் சமாதானத்தை, பத்திரவத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே உள்ளத்தில் ஒரு அமைதலை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. அமைதியை ஆண்டவர் தருவார். சமாதானத்தின் தேவன், ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற வல்லமை, முடிந்தது என்கிற நிலைமையெல்லாம் மாற்றி ஒரு புதிய ஆரம்பத்தையும் ஆண்டவர் தந்து தேவ சித்தத்தை செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவார். 4வதாக, சாத்தான் மேலே நமக்கு ஆண்டவர் ஜெயம் தருவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். முடிந்தது என்று சொல்லி உலக மக்கள் சொல்லலாம், கல்லறையில் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் முடிவு என்று சொல்லி நினைத்தார்கள். இயேசுவுக்கு இல்லை. பட் காட், பட் காட், பட் திஸ் காட் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் தேவன் அவரை எழுப்பினார். நம்மையும் எழுப்பக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. நம்மையும் புதுப்பிக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. நம்மையும் ஏறி வர பண்ணக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியாக இன்றைக்கு ஒரு 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 நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலை போல இன்றைக்கு இருக்கலாம் சில காரியங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது ஃபுல் ஸ்டாஃப் எல்லாம் ஆண்டவர் மாற்றிப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. வெற்றி தருவார். சாத்தானை உங்கள் காலின் கீழ் அவர் நசுக்கி போடுவார். நசுக்கி அவர் போடுவார்னு போட்டிருக்கு. உங்கள் காலை பயன்படுத்தி அவர் செய்வார். பாருங்க, நமக்கு சில முடியாமல் இருக்கலாம், ஆண்டவர் பயன்படுத்தி நம்மை ஆண்டவர் நசுக்குகிறார். ஹல்லேலூயா. வெற்றி ஆண்டவர் தருகிறார், வெற்றியை தருகிறார்.